श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। सन्तश्रीरङ्गपृथ्वीश चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய பிரதிப்பிரஸ்தான பத்ததின்னு சொல்லக்கூடிய இந்த பத்ததியில் இருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிற தொடர் வரிசையில 127, 128, 129 மற்றும் 130 இந்த 4 ஸ்லோகங்களை இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த 4 ஸ்லோகங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? மந்த்ராபிஷேக விரகாது பஜதா விசுத்திம் சம்ஸ்கார வர்ஜனவசாது அபிசம்ஸ்கிருதேன மூர்த்னா நினாய பரதோ மணிபாதுகே த்வாம் ராமாக்ஞயா வினிகிதாமிவ ராஜ்யலக்ஷ்மி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, அதாவது உலகத்துல ஒரு ஜீவனுக்கு இந்த ராஜ்யத்துல பட்டம் பண்றது அப்படின்னா என்ன பண்ணுவா? புண்ணிய ஜலம்னு சொல்லுவா இல்லையா? இந்த சப்த புண்ணிய தீர்த்தங்கள் சொல்லுவா இல்லையா? கங்கை ஜெயமுனே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரின்னு அந்த புண்ணிய தீர்த்த ஜனங்களை கொண்டு வந்து நிறைய மந்திரங்களை சொல்லி அவளுக்கு ஸ்நானம் செய்து வித்து உயர்ந்த தைலங்கள்லாம் தடவி பட்டம் கட்டுறது அப்படிங்கிறது வழக்கம். இதெல்லாம் யாருடைய ராஜ்யத்துக்குனாக்கா தசரதர் கொடுத்த ராஜ்யத்திற்கு தான். ஆனா ராமபிரானுடைய நியமனத்திற்கு இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. ஏன்னா பரதர் அவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கார். அதனாலதான் இந்த எந்தவித ஸ்நானங்களும் இல்லாமலே ராமபிரான் பரதனுக்கு அந்த பாதுகைகளை கொண்டு முடிசூட்டினான் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் கடைசியா நம்ம பார்த்த அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 127வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கோ, ஸ்லோகம் நம்பர் 127. என்ன ஸ்லோகம்? ரக்ஷார்த்தமஸ்ய ஜகதோ மணிபாத ரக்ஷே ராமஸ்ய பாத கமலம் சமயே த்யஜந்த்யாஹ கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிகிரஹோ வா கிம் வா விதேக துகிதுஹு கிருபணாதசாசா அப்படிங்கிறது 127வது ஸ்லோகம். என்ன இதனுடைய தாத்பரியம் அப்படின்னாக்கா, அதாவது இந்த லோகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துல பாதுகையும் சீதையும் என்ன பண்றா? ஸ்ரீராமனுடைய திருவடியை விட்டு பிரிந்தாளாம். அதுல சீதை உட்கார்ந்து அழுதுண்டே இருக்கா. ஏன்னா அவளுக்கு துக்கம். ஆனா நீ என்ன பண்றது தெரியுமா? உனக்கும் அந்த துக்கம் இருக்கு. இருந்தாலும் அந்த துக்கத்துடன் நீ என்ன பண்ண? இந்த ராஜ்ய பரிபாலனத்தை நீ பண்ணிட்டு வந்தமா. ஒரு சமயத்துல சீதையும் ராமபிரானுடைய திருவடியை விட்டு பிரிய நேர்ந்தது. பாதுகையாகிய உனக்கும் ராமபிரானுடைய திருவடியை விட்டு பிரிவதற்கு ஒரு சமயமானது வந்தது. இந்த 2 பேர்ல யாரா வசதி அப்படின்னாக்கா, சீதை அந்த துக்கத்தினால உட்கார்ந்து அழுதுண்டே இருந்தாலாம். அந்த துக்கம் உனக்கும் தான் உண்டு. ஆனாலும் நீ என்ன பண்ணின்றத தெரியுமா? ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்த. அப்படி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதான் சொல்றோம், ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைவதற்காக ஆச்சாரிகள் படுகிற அந்த கட்டத்திற்கு எல்லையே கிடையாது, அளவே கிடையாது. அப்படியான ஒரு விஷயத்தை ஆச்சாரியர்கள் நமக்காக பண்றா.
அங்க பிரமாணம் எங்க? எல்லாத்துக்குமே நம்ம பிரமாணம் கேட்போம் இல்லையா? சாட்சாத் பாதுகாதேவி தான் பிரமாணம். பாதுகாதேவி ராமபிரானை அவருடைய திருவடியை விட்டு பிரிஞ்சது துக்கம்தான், அவளுக்கு ரொம்ப துக்கம். இருந்தாலும் என்ன பண்றா? ராஜ்ய பரிபாலனம் செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவ பண்ணிட்டு இருந்தா. அதனால சீதையை காட்டிலும் பாதுகாதேவி நீ உசந்தவள், மேன்மையானவள் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கறதோட இல்லாம ஒரு சாரி ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைவதற்காக ஆச்சாரியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாளாம். எப்படியாச்சும் இந்த ஜீவனை நம்ம கரை தேத்திடணும், அவனுக்கு மோட்சத்தை உண்டு பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே பக்தனுக்காக, தன்னுடைய சிஷ்யனுக்காக ஆச்சாரியர்கள்லாம் பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பாளாம். இப்படி இந்த ஸ்லோகமானது நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. என்ன ஸ்லோகம்? ரக்ஷார்த்தமஸ்ய ஜகதோ மணிபாதரக்ஷே ராமஸ்ய பாதகமலம் சமயே தஜந்தியாக கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிகிரகோ வா கிம் வா விதேக துகிது கிருபணாதசாசா அப்படிங்கிறது ஸ்லோகம். ஏ மணிபாதரக்ஷே, நாம இந்த உயர்ந்த ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, அஸ்ய அஸ்யன இந்த ஜெகதா, ஜெகதா சஷ்டி ஏகவச்சனம், இந்த உலகத்தினுடைய ஜெகத்தினுடைய ரக்ஷார்த்தம் காப்பாற்றுவதற்காக, இந்த ஜெகத்தை இந்த உலகத்தை காப்பதற்காக சமயே ஒரு கால விசேஷத்துல ஒரு சமயத்துல என்னாச்சு? ராமஸ்ய ராமஸ்ய ஸ்ரீ ராமபிரானுடைய பாத கமலம், நாம தாமரை பூ போன்ற திருவடியை தியஜந்தியாக, தியஜந்தியானா விடுறது, அதாவது விடாமல் விடுறது, விடுறதுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படுறது. இருந்தாலும் தவ உன்னுடைய விபூதி பரிகிரகா, அந்த ராஜ்யத்தை ஒப்புக்கொண்டதானது, இப்ப நான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றேன் அப்படின்னு ஒத்துனதுக்காக என்ன பண்றா? இந்த பாதுகாதேவி ராமபிரானுடைய திருவடியை விட்டு பிரிய நேர்ந்தது இல்லையா? அது எப்பேற்பட தெரியுமா? துஷ்கரம் கிம், அது செய்ய முடியாததானா பாருங்க. தெஜந்தியாக விடாமல் இருக்கின்ற, விதேக துகிதுனா யாரு? சீதையனுடைய கிருபணா, மிக வருத்தத்தோடு கூடிய எப்படிப்பட்ட பிரசித்தமான அந்த தசா அவஸ்தையானது துஷ்கரா கிம், செய்ய முடியாததா. இப்போ ராமபிரானை பிரியறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான், யாரும் அதை மறுக்க முடியாது. இருந்தாலும் சீதை எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருந்தா? அந்த துக்கத்துல அழுதுண்டே இருந்தா. ஆனா பாதுகாதேவி நீ அப்படி அழல, ராஜ்ய பரிபாலனத்தை பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்ற. ஆக பாருங்கோ, இப்படி இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவடியை பிரிந்தாலே, சாட்சாத் எம்பெருமானுடைய திருவடியை பிரிந்தால் யாரு? பாதுகாதேவின்னு சொன்னோம். அந்த பாதுகாதேவி தான் சாட்சாத் நம்மாழ்வார்னு சொன்னோம். நம்மாழ்வாரா வேற யாரும் ஆச்சாரியன்னு சொன்னோம். சாட்சாத் ஆச்சாரிய ஸ்வரூபம். எதுக்காக அங்கேருந்து வந்திருக்கா? நம்மையும் மோட்சத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அவ பலவிதமான துக்கங்களை அவ அனுபவிச்சுக்கிறான், அவ தாங்கிக்கிறான். இப்படியான ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை என்ன பண்ண, ஒரு ஜீவன் மோட்சத்தை அடைவதற்காக ஆச்சாரிகள் அவர் எப்பேற்பட்ட பாடுபடுறா, அந்த கஷ்டத்திற்கு அளவே கிடையாது அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறா சுவாமி தேசிகன். ரக்ஷார்த்தமஸ்ய ஜெகதா மணிபாதரக்ஷே ராமஸ்ய பாதகமலம் சமயே தஜந்தியாக கிம் துஷ்கரம் தவ விபூதி பரிகிரகோ வா கிம் வா விதேக துகிது கிருபணாதசாசா அப்படிங்கிறது 127வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 128. 128வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. சீதா சகஸ்ய சகசா சரணாரவிந்தாத் பக்தியானதே கிருதபதா பரதோத்தமாங்கே ஆருஹ்ய நாகமபிதோ பவதி விதேனே மாயூர சாமரபரம் மணிரஷ்மி ஜாலைஹி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது பாருங்க, இப்போ இந்த ராமபிரானுடைய பாதங்கள்ல இருந்து பிரிஞ்சு வந்த அந்த பாதுகாதேவி இருக்கா இல்லையா, அந்த பாதுகாதேவி இப்போ நன்னா அலங்காரம் பண்ணப்பட்டு யானை மேல அந்த பாதுகாதேவிய அமர செய்ய போறா.
இல்லையா? இந்த ரங்கநாதனுடைய பாதுகைய என்ன ஆறுது அப்படின்னாக்கா எங்கேருந்து பிரிஞ்சு வந்தது? ராமபிரானுடைய அந்த பாத கமலம் இருக்கு இல்லையா, அந்த பாத கமலத்திலேருந்து பிரிஞ்சு வந்த அந்த பாதுகாதேவி இப்போ யானை மீது பேரரசியாக அமர்ந்தாலாம். ஏன்னா பட்டம் சூட்ட போறா அப்படின்னாக்கா அந்த யாருக்கெல்லாம் பட்டாபிஷேகம் முடிசூட்டு விழா நடக்கிறதோ அவளை யானை மேல அமர்த்தி ஊர்வலமா கொண்டு வருவாளாம். அந்த மாதிரி இங்க அந்த யானை மீது பாதுகை என்ன பண்றா? பேரரசியாக அமர்ந்தாளாம். அப்போது அந்த பாதுகையில பதிக்கப்பட்ட அந்த கற்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அப்படியே பிரகாசமா ஜொலிச்சுதான். அந்த பாதுகையில அப்பேற்பட்ட உயர்ந்ததான மணிகள், ரத்தன கற்கள் பொதிச்சிருக்கா. அந்த கற்கள் எல்லாமே இப்போ ரொம்ப பேரொளி வீசி அப்படி பட்டொளி வீசி பறந்துதான். அப்படி இருந்தது. இந்த ஒளியானது அப்படியே ரெண்டு பக்கங்கள்லயும் அப்படியே மயில் இருக்கு இல்லையா, ஃபெதர், அந்த மயில் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல, சிகப்பு கலர்ல, கோல்டன் கலர்ல, லைட்டா வெள்ளை கலர்ல எல்லாம் சேர்ந்தா மயில் தொகையில இருக்கக்கூடிய கலர்கள் எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டு யானையினுடைய ரெண்டு புறத்திலையும் என்ன இருக்குனாக்கா அந்த பாதுகாதேவியினுடைய பேரொளி இருக்கு இல்லையா, அது அப்படி வீசியதான். அந்த ஒளியானது ரெண்டு பக்கங்கள்லயும் அப்படியே சாமரம் வீசுறது போல இருந்துதான். யானை மேல மயில் இறகுகளால சாமரம் வீசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு காட்சி இங்க ரம்யமாக காணப்பட்டது அப்படிங்கிறதாக சொல்ற சுவாமி தேசிகன். சீதா சகசிய சகசா சரணாரவிந்தாது பக்தியானதே கிருதபதா பரதோத்தமாங்கே ஆருஹ்ய நாகம் அபிதோ பவதி விதேனே மாயூர சாமரபரம் மணிரஷ்மி ஜாலைஹி. அப்படியே அந்த கிரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரணங்கள் அந்த பாதுகையிலிருந்து அந்த கற்கள்ல இருந்து வெளிவருது. அப்படி ஒரு பிரகாசமான ஒளி. அந்த ஒளியானது எப்படி இருந்தா மணிரஷ்மி ஜாலைஹி, பார்க்கறதுக்கு மாயூர சாமரபரம், அப்படியே மயில் தோகைகளை கொண்டு ரெண்டு பக்கமும் வீசினா, சாமரம் வீசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அழகான காட்சி. எப்படி இருந்தது? ஆருஹ்ய நாகம் அபிதோ பவதி. பரதன் என்ன பண்றான், பரதாழ்வான் உன்னை அழகா அந்த யானை மேல அம்பாரி சொல்லுவா இல்லையா, அப்படி உட்கார்ந்து ஒரு ஒரு விஷயத்த பண்றான். யானை மேல அமர்த்தி திருவீதி விழா கொண்டு வரான் இல்லையா. ஏன்னா முடிசூட்டு விழா இல்லையா, பாதுகைகள் தான் இந்த ராஜ்யத்தை ஆள போறது, அதை எல்லாருக்கும் மக்களுக்கு தெரிவிக்கிறதில்ல. அப்படி அழைச்சிட்டு வரான் யானை மேல. அப்ப அந்த காட்சியை பார்க்கும்போதே ரொம்ப ரம்யமா அதுல இருக்கக்கூடிய உயர்ந்ததான ரத்ன கற்கள்லாம் அப்படி ஒளி வீசறதான். அந்த ஒளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க, மயில் தோகைகளை மாயூர சாமரபரம், மயில் தோகைகள் இருக்கக்கூடிய அந்த அந்த கிரணங்கள் இருக்கு இல்லையா, அது ரெண்டு பக்கமும் சாமரம் வீசிட்டு வரா மாதிரியே ஒரு காட்சியை தந்தது அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா சுவாமி வர்ணிக்கிறார் இல்லையா. என்ன சொல்றாரு பாருங்க, ஏ பாதுகே பவதி, நீ சீதா சகசிய சீதைக்கு தோழனான ஸ்ரீராமனுடைய சரணாரவிந்தாது, சீதைக்கு தோழனாக இருக்கக்கூடிய ராமபிரானுடைய சரணாரவிந்தாது தாமரை பூ போன்ற திருவடியிலிருந்து பக்தியா, அந்த பக்தியினாலே நதே வணங்கிய பரதனுடைய உத்தமாங்கே தலையில் கிருத செய்யப்பட்ட பத அடி வைப்பதை உடையவளாய் கொண்டு நாகம், அந்த சத்ருஞ்சயம் என்கிற யானையை ஆரோக்கிய ஏறி, அந்த அந்த யானைக்கு பேர் சத்ருஞ்சயான்னு பேராம். அந்த யானை மேல ஆரோக்கிய ஏறி என்ன பண்ற, அபிதா யானையின் ரெண்டு பக்கங்களிலும் மணினா அந்த ரத்னங்களுடைய ரஷ்மி கிரணங்கள் இருக்கு இல்லையா, அது சமூகம் ஜாலைகன் அந்த அந்த கூட்டங்கள் எப்படி காணப்படுறது, மாயூர சாமரபரம் விதேனே, அப்படியே மயில் தோகைகளால் செய்யப்பட்ட சாமரங்களை உடைய அந்த அழகு அப்படி இருந்துதான். அந்த மாதிரி நீ ஒரு காட்சியை பண்ணினாய் அப்படிங்கிறதாக இங்க அழகா சுவாமி வர்ணிக்கிறார். சீதா சகசிய சகசா சரணாரவிந்தாது பக்தியானதே கிருதபதா பரதோத்தமாங்கே ஆருக்கிய நாகம் அபிதோ பவதி விதேனே மாயூர சாமரபரம் மணிரஷ்மி ஜாலைஹி அப்படிங்கிறதாக இந்த 128வது ஸ்லோகம் சுவாமி அழகா வர்ணிக்கிறார். அந்த பாதுகை யானை மேல அமர்ந்துட்டு வரக்கூடிய காட்சி அப்படியே மயில் தோகைகளால இரண்டு பக்கமும் சாமரம் வீசி அப்படியே பிரகாசமாக அந்த ரஷ்மி கிரணங்கள்லாம் தோன்றியது அப்படிங்கிறதாக சொல்றார். அடுத்து நாம பார்க்கப்படுறது ஸ்லோகம் நம்பர் 129வது ஸ்லோகம் என்ன
அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் என்ன? மூர்த்னா முகுந்த பதரக்ஷிணி பிப்ரதஸ்துவாம் ஆவிர் மதஸ்ய ரகுவீர மதாவலஸ்ய ஆமோதிபிஸ் சபதிதான ஜலப்பிரவாகைஹி லேபேச்சிராத் வசுமதி ருச்சிரம் விலேபம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 129. இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன இருக்கு? இப்போ அந்த பாதுகையானவள் யானை மேல ஏறி அமர்ந்துட்டு வரா. அந்த காட்சி எப்படி இருந்ததுன்னு போன ஸ்லோகத்தில் அழகா வர்ணிச்சார். அப்படி நீ யானை மேல ஏறியதும் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த யானைகளுக்கு மிகவும் மதம் பிடித்ததா. அந்த யானைகளுக்கு ஏன்னா அவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம். பாதுகாதேவி அந்த யானை மேல ஏறி அமர்ந்ததும் அந்த யானைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷம், பேரானந்தமா. அந்த மகிழ்ச்சியில அந்த யானைக்கு மிகவும் மதம் பிடிச்சதாம். அதனால என்ன ஆகுதுனாக்க, யானைக்கு மதம் பிடிச்சா மதஜலம் அப்படிங்கிறது பெருகுமா. அந்த மதஜலம் எப்படி இருந்தது தெரியுமா? பெருகக்கூடிய மதஜலமானது சுகந்தமா இருந்ததுதான், அப்படியே வாசனையா இருந்ததுதான். பாதுகாதேவி யானை மேல ஏறி அமர்ந்ததும் அந்த யானைக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அதனால அந்த யானைக்கு என்ன பண்ணுது? மதம் பிடித்தது. பொதுவா யானைகளுக்கு மதம் பிடித்தா என்ன ஆகும்? மத ஜலம் அப்படிங்கிறது பெருகும். அந்த மத ஜலமானது சுகந்தமான மத ஜலமாக இருந்தது. அது என்ன பண்றது? பூமிக்கு அதிக காலம் நிற்கும்படியான அழகான சந்தன பூச்சு, அப்படியே பூமியில சந்தனம் தெளிச்சா மாதிரி இல்லையா? எவ்வளவு மங்களகரமான விஷயம் சந்தனம். எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆத்துல மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதை பிரயோகம் பண்ண மாட்டோமா? உபயோகப்படுத்த மாட்டோமா? ஏன்? அது மங்களம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அப்படி என்ன பண்றது பாருங்கோ. பாதுகாதேவி யானை மேல ஏறிட்டா. அந்த பாதுகாதேவி யானை மேல ஏறியதும் அதற்கு ரொம்ப சந்தோஷத்துல மதம் பிடித்தது. அந்த மதம் பிடித்ததுனால மத ஜலங்கள் பெருகியது. அப்படி பெருகின அந்த மத ஜலங்கள் எப்படி இருந்தது? சுகந்தமா இருந்தது. அப்படியே பூமிக்கு அதிக காலம் நிற்கும்படியான அழகான சந்தனம் தெளிச்சா எப்படி இருக்கும் பூமியில, அப்படி தெளிச்சுதான். அந்த மாதிரி இருந்தது. மத ஜலம் தெளிச்சது சந்தன பூசினா மாதிரி இருந்தது. அப்படி எப்பவுமே நல்ல ஆச்சாரியர்கள் இருக்கா இல்லையா, அவளால பூமிக்கு எல்லையில்லாத பெருமை உண்டாருதுன்னு அர்த்தம். நல்ல ஆச்சாரியர்களால இந்த பூமிக்கு சந்தனம் தெளிச்சா எப்படி ஒரு மங்களகரமான விஷயங்கள் இருக்குமோ, ஒரு பெருமை உண்டாகுமோ, அந்த மாதிரி ஆச்சாரியர்களால பூமிக்கு எல்லையில்லாத பெருமை உண்டாகிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். மூர்த்னா முகுந்த மதிநக்ஷணி மூர்த்னா முகுந்த பதரக்ஷிணி பிப்ரதஸ்வாம் ஆவிர்மதஸ்ய ரகுவீர மதாவலஸ்ய ஆமோதிபிஸ் சபதிதான ஜலப்பிரவாகைஹி லேபேச்சிராத் வசுமதி ருச்சிரம் விலேபம். பாருங்கோ, முகுந்த, முகுந்தன என்ன அர்த்தம்? பகவானுடைய, முகுந்தனுடைய பதரக்ஷிணி திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, துவாம், துவாம்னா உன்னை, மூர்த்னா பிப்ரதா தலையினால் வகிக்கின்ற, ஆவிர்மதஸ்ய அந்த தலையில யானை தரிச்சுன்றதுனால அதுக்கு என்ன ஏற்படுது தெரியுமா? ஆவிர்மதஸ்ய உண்டான மத ஜலத்தை உடையதுமான, ரகுவீர ஸ்ரீ ராமபிரானுடைய, மதாவலசிய சத்ருஞ்சயம் என்கிற யானையினுடைய, ராமபிரானுடைய யானை அது, அந்த சத்ருஞ்சயன் அந்த பெயரையுடைய யானையினுடைய, ஆமோதிபிகி வாசனை உள்ளதான, தானஜல அந்த மத ஜலத்தினுடைய, பிரவாகைஹி அப்படி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுறது அந்த ஜலம், சபதி உடனே என்ன ஆறுது? வசுமதி, வசுமதினா பூமியானவள், சிராத் வெகு காலமாக இருக்கிறதும், ருச்சிரம் அழகானதுமான, விலேபம் அந்த சந்தன பூசு, சந்தனத்தை பூசிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை லேபே, லேபேன அடைந்தால் அர்த்தம். யாரு? பூமாதேவி அடைந்தாள். அப்படியே சந்தனத்தை வாரி தெளிச்சா எப்படி இருக்கு பூமி மேல, அந்த மாதிரியான ஒரு நிலைய அந்த மத ஜலமானது செய்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ற. ஏ பாதுகாதேவி, நீ யானை மேல ஏறியதும் என்னாச்சு? அதற்கு மதம் பிடித்தது. அந்த மதம் பிடித்ததுனால அதிக சுகந்தமான மத ஜலங்கள் பெருக்கெடுத்து ஓடியது. அது பூமிக்கு அதிக காலம் நிற்கும்படியான அழகான சந்தன பூசு போலாயிற்றான். அப்போ என்ன தெரியுது தாத்பரியம்னாக்கா,
நல்ல ஆச்சாரியர்களால பூமிக்கு எல்லையில்லாத பெருமை கிடைக்கிறது அப்படிங்கிறதாக இங்க தாத்பரியம். மூர்த்னா முகுந்த பதரக்ஷிணி பிப்ரதஸ்வாம் ஆவிர்மதஸ்ய ரகுவீர மதாவலஸ்ய ஆமோதிபிஹி சபதிதான ஜலப்பிரவாகைஹி லேபேச்சிராத் வசுமதி ருச்சிரம் விலேபம் அப்படிங்கிறது 129வது ஸ்லோகம். அடுத்து நாம பார்க்க போறது இந்த பிரதிப்பிரஸ்தான பத்ததியினுடைய கடைசி ஸ்லோகம். இதோட இந்த பத்ததியானது முடிவு பெறது. 130வது ஸ்லோகம். அதோட பிரதிப்பிரஸ்தான பத்ததி சொல்லக்கூடிய அந்த பத்ததியானது இல்ல இன்னும் இருக்கு, 140 வரைக்கும் போறது. சாரி. ஸோ 130வது ஸ்லோகம் பாருங்க. பிரதிப்பிரஸ்தான பத்ததியினுடைய 130வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் இதுல 140 ஸ்லோகம். நான் 130 நினைச்சிட்டேன், சாரி. 140 ஸ்லோகங்கள் இருக்கு பிரதிப்பிரஸ்தான பத்தில. 130வது ஸ்லோகம் பாருங்க. ஆஷா பிரசாதயிதும் அம்ப ததாபவத்யாம் தெய்வாத காண்ட சரதீவ சமுத்திதாயாம் ஸ்தோகாவசேஷ சரிலா சகசா பபூவுஹு சாகேத யவ்வத விலோச்சன வாரி வாரிவாஹா அப்படிங்கிறது 130வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? ஆஷா பிரசாதயிதும் அம்ப ததாபவத்யாம் தெய்வாத காண்ட சரதீவ சமுத்திதாயாம் ஸ்தோகாவசேஷ சலிலாக சகசா பபூவுஹு சாகேத யவ்வத விலோச்சன வாரிவாஹா அப்படிங்கிறது 130வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இந்த ராமபிரான் இருக்கா இல்லையா, ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா 14 வருடங்கள் காட்டுக்கு போனான் அப்படின்னு பார்த்தோம். நீ என்ன பண்ண? அயோத்திக்கு வந்துட்ட. ராமபிரான் 14 வருடங்கள் காட்டுக்கு வனவாசம் பண்றதுக்காக போயிட்டான். அப்படி ராமபிரான் கானகம் போன உடனே நீ அயோத்திக்கு மீண்டும் வந்துட்ட. வந்து மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும், பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்துட்ட. அப்படி உன்னை பார்த்த உடனே இந்த அயோத்தி நகரத்து மக்கள்லாம் என்ன பண்றானாக்கா, அவ கண்கள் எப்படிப்பட்ட தெரியுமா? இப்போ சரத் ருது அப்படின்னு ஒரு ருது இருக்கு. சரத் ருது 6 ருத்துக்கள் சொல்றா இல்லையா, அதுல சரத் ருது அப்படிங்கிற ஒரு ருத்துவானது இருக்கு. அது என்ன காண்பிச்சு கொடுக்கறதுனாக்கா, ராமன் கானகம் புகுந்த உடனே நீ என்ன பண்ண? ராமனை விட்டுட்டு இங்க வந்துட்ட. இப்போ இந்த ஆவணி ஐப்பசி மாசம் வந்தது போல நீ வந்திருக்க அப்படிங்கிற. ஆவணி மாசத்துல ஐப்பசி மாசம் வந்தது போல நீ வந்திருக்க. அப்ப என்ன பண்ற? பெண்கள்லாம் அழுதுண்டே இருக்காளாம். அவ வந்த உடனே அந்த நீ வந்த உடனே அந்த அழுகையானது நின்று போயிடுது. இப்போ பெண்களுடைய கண்ணீர் என்ன சொல்லனாக்கா, மேகங்கள் இருந்தா தான் கண்ணீர் வரும். இப்ப பெண்களுடைய கண்கள்ல மேகமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணீரே இல்லை. அந்த கண்ணீரானது நின்று போயிடுது. எப்ப தெரியுமா? இந்த சரத்காலம் அப்படிங்கிறது மழை நிற்கக்கூடிய காலமா. சரத் ருத்துன்றது மழை நிற்கக்கூடிய காலம். இந்த சரத் ருத்து காலமாகிற பாதுகை நீ வந்தவுடன் என்ன ஆகுதுனாக்கா, பெண்களுடைய கண்கள் என்னும் மேகம் இருக்கு இல்லையா, அது ராமனை பிரியும் போது சிந்திய கண்ணீர் மழை இருக்குல்ல, அது இப்ப நின்று போச்சு. பொதுவா மழை காலத்துல தான் மழை இருக்கும் இல்லையா? அந்த காலம் மழை காலம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா மழை பெய்யாது. அப்படி சரத் ருத்துன்றது மழை நிற்கக்கூடிய காலம். இங்க பாதுகாதேவி நீ சாட்சாத் அந்த சரத் ருத்து மாதிரியே வந்திருக்க. நீ வந்த உடனே, உன்னை பார்த்த உடனே பெண்கள்லாம் அழறத நிப்பாட்டிட்டா. அவ யாரு? பெண்களுடைய கண்கள்லாம் மேகங்களாம். ராமனை பிரியும் பொழுது அவ நிறைய கண்ணீர் விட்டா. அதுதான் மழையா. இப்போ அந்த மேகங்கள் மழை பொழிவதை நிறுத்தி விட்டது. என்ன அர்த்தம்? அயோத்தியா மக்கள்லாம் அழுகையை நிறுத்திட்டா. ஏன்னா சரத் ருத்து போல நீ வந்துட்ட. ஏன்னா சரத் ருத்து வந்தாக்கா என்ன என்ன காலம்னு அர்த்தம்? மழை நிக்க போறதுன்னு அர்த்தம். சாட்சாத் நீ அந்த சரத் ருத்துவாகவே அந்த அயோத்தியா மக்களுக்கு தென்பட்டதனால்
அந்த பெண்கள்லாம் அழறத நிப்பாட்டிட்டா அப்படிங்கிற மாதிரி சுவாமி இங்க சொல்றார். ஆஷா பிரசாதயித்தும் அம்ப ததா பவத்யாம் தெய்வாத காண்ட சரதீவ சமுத்திதாயாம் ஸ்தோகாவசேஷ சலிலாக சகசா பபூவுஹு சாகேத எவ்வத விலோச்சன வாரிவாஹா அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். பிரதிபதார்த்தம் பாருங்க. ஏ அம்ப, தாயாக இருக்கக்கூடிய பாதுகையே, ததா ராமன் காட்டிற்கு சென்ற சமயத்துல ஆஷாக ஜனங்களுடைய இஷ்டங்களை பிரசாதிகிதும் பூர்த்தி பண்றதுக்காக பவதி நீ என்ன பண்ண, தெய்வாது அதிர்ஷ்டவசத்தினால அகாண்ட அந்த சமயத்துல சரதீவ சரத்காலம் போல சமுத்திதாயாம் நீ கிளம்பி வந்துட்ட. சகசா உடனே என்னாச்சு, சாகேத அந்த அயோத்தியா பட்டத்தில் இருக்கக்கூடிய எவ்வத சிறு பெண்கள் கூட்டங்களுடைய விலோச்சனகா அந்த கண்கள் வாரிவாகாக மேகங்கள் என்ன பண்றது, ஸ்தோகாவசேஷ அழாம என்ன பண்றா அப்படின்னாக்கா சலிலாகா பபூவுஹு அவ கிட்ட அந்த கண்கள்ல இருந்து ஜலங்களை விடாத மாதிரி ஆயிட்டா, அழலன்னு அர்த்தம். இது வரைக்கும் ராமபிரான பிரிஞ்சு அந்த அயோத்தியா மக்கள்லாம் சின்ன பெண்கள்லாம் அழுதுட்டே இருந்தா. எப்போ நீ வந்தையோ சரத்ருத்து மாதிரி அவருடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீரானது நின்னு போச்சு அப்படிங்கறத சொல்ற. ஆஷா பிரசாதகிதும் அம்ப ததாபவத்யாம் தெய்வாத காண்ட சரதீவ சமுத்திதாயாம் ஸ்தோகாவசேஷ சலிலாக சகசா பபூவுஹு சாகேத எவ்வத விலோச்சன வாரிவாகாக. இப்படியாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நம்ம பிரதிபிரஸ்தான பத்தில் இருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்களை அனுபவிச்சோம். என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா 27, 28, 29, 30, 127, 128, 129, 130 அப்படிங்கிற ரீதியில இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. மொத்தம் பிரதிபிரஸ்தான பதில 20 ஸ்லோகங்கள், இன்னும் 10 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு. அத பொறுமையா அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் धन्यवादः. राम राम. धन्यवादाः स्वामी. धन्यवादाः स्वामी. धन्यवादाः स्वामी. धन्यवादाः स्वामी. धन्योऽस्मि स्वामी.